அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு மனிதர் சலூன் கடைக்கு சென்றாராம். கையோடு ஒரு 10 வயது பையனையும் அழைத்து வந்திருந்தார். நன்றாக முடிவெட்டி கொண்டார். பளபளக்க முகச்சவரம் செய்து கொண்டார். தன் வெள்ளை முடியை கருப்பாக்கி கொண்டார், அதாவது டை அடித்துக் கொண்டார். பின்பு சலூன் கடைக்காரரிடம், இந்த பையனுக்கு முடிவெட்டி கொண்டிருங்கள், இதோ பக்கத்து கடையில் சிகரெட் வாங்கி வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார். வெளியே சென்றவர் வெகு நேரமாகியும் திரும்ப வரவில்லை. பொறுமை இழந்த கடைக்காரர், தம்பி, உன் அப்பா எப்போதுதான் திரும்ப வருவார் என்று கேட்க, அதற்கு அந்த பையன், அப்பாவா? அவர் என் அப்பா கிடையாது. தெருவில் நான் விளையாடி கொண்டிருந்தேன். அப்போது அந்த வழியாக வந்த அவர், தம்பி, முடிவெட்டி கொள்ள விரும்புகிறாயா என்று கேட்டார். நானும் முடி நிறைய இருந்த காரணத்தால் ஆம் என்றேன். உடனே என்னை அழைத்து வந்தார். அவர் யார் என எனக்கு தெரியாது என்று சொன்னானாம். இந்த நபரை போன்றுதான் இன்று பல நபர்கள் இருக்கிறார்கள். வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது பிறருக்கு ஏராளமான உதவி செய்வது போல தோன்றும். ஆனால் கொஞ்சம் உள்ளே நுழைந்து பார்த்தோம் என்றால் அவர்கள் எவ்வளவு சுயநலவாதிகள் என்பது தெரிய வரும். யூதாசும் இந்த வகையே. இப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டுகொண்டு தேர்ந்து தெளிவது அவசியமானது. இன்றைய நற்செய்தியில் வரும் மரியாவையும் யூதாசையும் ஒப்பிட்டு நாம் யாரைப் போல இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்கலாம். மரியா பயன்படுத்திய லாமிச்சை என்ற நறுமணத்தின் மதிப்பு 300 தெனாரியங்கள், அதாவது ஓர் ஆண்டு முழுவதும் உழைத்ததால் கிடைத்தது. இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒரு தெனாரியம் என்பது ஒரு நாள் கூலி. இவ்வளவு பெரிய மதிப்புடைய பொருளை கொடுப்பதில் அவர் மகிழ்வடைந்தார். யூதாசோ பொது குழுவுக்கு சொந்தமான பணத்தை அவ்வப்போது தனக்கென்று அபகரிக்கக்கூடியவனாக, அதாவது திருடக்கூடியவனாக இருந்தான். மரியா பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பதே பேருடைமை என்பதை வாழ்ந்து காட்டினார். திருத்தூதர் பணி 20:35. யூதாசோ கொடுப்பதை விட பெற்றுக்கொள்வதே மேன்மையானது என்ற தவறான கோட்பாட்டோடு வாழ்ந்தான். மரியா செய்த செயலின் மையம் அன்பு. யூதாசு செய்த செயலின் மையம் சுயநலம். மரியா இயேசுவின் சாவை நினைத்து வருத்தப்பட்டு அதன் அடையாளமாக நறுமண தைலம் பூசுகிறார். யூதாசோ தான் இயேசுவினுடைய சாவுக்கு காரணமாக இருக்கப் போவதை அறிந்திருந்தாலும் அது குறித்து கொஞ்சம் கூட வருத்தப்படவில்லை. மன்றாடுவோமாக. அன்பு இறைவா, மரியாவை போன்ற அன்பு எங்களது உள்ளத்தில் இருந்தால் அதை அதிகமாக்கிக் கொள்ளவும், யூதாசை போன்ற சுயநலம் எங்களது உள்ளத்தில் இருந்தால் அதை குறைத்துக் கொள்ளவும் எங்களுக்கு வரமருள்வீராக.